காரை மாத்த போறோம். கார் பயங்கரமா இருக்குல்ல. எல்லாமே பண்ணிக்கலாம். யூடியூப் பார்க்கலாமா, ஷார்ட்ஸ் பார்க்கலாம், நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கலாம். ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இன்னைக்கு ஜாலியா இருக்கேன். சொல்லுங்க. எனக்கு என்னடா தெரியும்? நான் ஏன் கோவமா இருக்கேன் சொல்லுங்க. ஏன்னா காரை மாத்த போறோம். ஏன்னா காரை மாத்தல. காரை மாத்தினா கூட சரி ஓகேன்னு கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ செலவு பண்ணி கார்ல ஸ்பீக்கரை மட்டும் மாத்த போறாங்களாம். அடங்கொய்யால. அதுதான் உங்கள்கிட்ட காரை மாத்த போறோம். கார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுவும் எவ்வளோப்பா? அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க. அதாவது ஆக்சுவலி நான் சொல்லிட்டாங்க சொல்லி தொலை. ரொம்ப நாள் ஜஸ்ட் மியூசிக் சிஸ்டம், டேம்பிங், ஊஃபர், அப்புறம் இன்னும் ஒண்ணு, அது என்னது, ராம் பாலாஜின்னு ஒண்ணு இருக்காது, அதையும் மாத்தணும். ஐ திங்க் இரு லாஸ்ட் ஒன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் போடுறதுக்கு ஒரு 1.7 lakhs சொன்னாங்க. 8500 நீ சொன்ன, அதுக்கே நான் உன வேணாம்னு சொல்லி வச்சிருக்கேன். 8500 நான் சொல்லல, நீ எங்கேயோ கேட்டுக்கிட்டு நீ சொல்லிக்கிட்டு இருந்த. இல்ல புரியல. அப்ப எவ்வளவு பின்ன கேளு. 1,70,000 1,80,000 கிட்ட வந்து கொட்டேஷன் கொடுத்தாங்க. நான் வந்து நம்மளோட பட்ஜெட் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவ்வளோலாம் பண்ணக்கூடாது, நம்ம வந்து இப்போ சிக்கனமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு இடத்துலயும் போய் கொட்டேஷன் கேட்டேன். அவங்க ஒரு 1,20,000 சொன்னாங்க. அதையும் இல்ல வேண்டாம், நம்ம இன்னும் பட்ஜெட்டா போகணும்னு சொல்லிட்டு நான் தேடி கண்டுபிடிச்சு ஒரு 70,000 முடிக்கலாம். 70,000 இப்ப புரியுது. 70,000 வந்து இல்ல நீ வந்து கம்மி காஸ்ட்ல இருந்து அதிகமா போறா, நான் செருப்பால் அடி பண்ணு. வெளியே இருந்து போய் அங்க போனா 2 லட்சம் சொன்னாங்க, இங்க போனா 1 லட்சம் சொன்னாங்க. 70,000 முடிச்சிருக்கேன். சீப்பா 70,000 அதிகம். லடி ராஸ்கல் கிடையாது, கரெக்டான பிரைஸ். இன்னொன்னு, இது நான் ஏதாவது பிராண்ட் ப்ரமோஷன் எல்லாம் நினைக்காதீங்க. ஓன் மணில தான் நம்ம வந்து பண்ண போறோம். அதாவது இதை விட கம்மியா இருக்கு கொண்டு ஒரு 30,000 35,000 இருக்கு. கம்மி. கம்மி. அதுல ஒரு பைக்கே வாங்கிடலாம், ஒரு ஸ்கூட்டி வாங்கி நான் ஊரெல்லாம் சுத்தி சுத்தி வருவேன். வாங்கின ஸ்கூட்டி நீ ஃபர்ஸ்ட் ஓட்டுனியா? ஃபிளாஷ்பேக். ஓட்டு ஓட்டு ஓட்டு. ஏடோ 70,000 கொடுத்தலாம் சரி பண்ண முடியாதுடா. சாரி, காசு தரமாட்டேன். நோ மணி, நோ ஹனி. கார் வாங்கி ஒரு 4 years இருக்குமா, 4-5 years கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 5 yearsல அந்த காருக்கு நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸுமே நம்ம வாங்குனது கிடையாது. கரெக்டா சொன்ன. இப்படிதான் நீ பேசி என்ன கன்வின்ஸ் பண்ண நீ தெரியும். சொல்லு. கன்வின்ஸே பண்ணலனாலும் நீ போய் சரி பண்ணிக்கோ. நான் உன்னை எதுவும் சொல்ல போறது கிடையாது. இல்ல, நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும்ல நான் ஏன் இப்ப மாத்துறேன்னு. நான் வந்து பாட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ வந்து பென்ஸ் வாங்க போற? நீ அப்படி வரியா? பென்ஸ் இல்ல, BMW வாங்கிக்கலாம். பென்ஸே வாங்கலாம். இல்ல வந்து BMW ஓகே தான். அப்படியே வந்து இவர் வந்து இல்ல நம்ம புண்டோவே வாங்கிக்கலாம்ன்றாரு. மூஞ்ச பத்தியா நல்லா பென்ஸ் வாங்க, BMW வாங்கிக்கலாம். அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும். முகரே பாரு, முகரே. நீ மனசு வச்சேன்னா நாளைக்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம். எப்படிதான்? அப்போ வந்து நம்ம இப்போ இந்த டைட்டில கட் பண்ணிடுவோம். காரை மாத்த போறோம்னு வேணாம், கார் புதுசு வாங்க போறோம்னு வச்சுக்கலாம். அடே பேயில போமா. இலே அதெல்லாம் இப்படி நம்ம வாங்க மாட்டோம். நமக்கு வீடு கட்ட வேண்டியது இருக்கு. அதுதான் நம்மளோட மெயின் கோல் இப்போ. சரி, இப்போதைக்கு நீ ஸ்பீக்கரை மாத்து. ஆனா நீ சொன்ன பட்ஜெட்டை தாண்டி அதிகமா ரொம்ப செலவு. அப்புறம் அங்க போய் நின்னுட்டு குண்டு இது மட்டும் இல்ல கண்டிப்பா ஆக்சுவலா போட்டுக்கிறேன் அப்படிம்பாங்க. கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 மட்டும் எனக்கு கொடு. அவன் இன்னும் திருந்தல மாமா. நம்மளுக்கு எல்லாரும் நினைப்பாங்க உண்மையாவே நான் தான் உனக்கு காசு கொடுக்கணும். ஆக்சுவலி உண்மை என்ன தெரியுமா? என்கிட்ட சல்லி பைசா கிடையாது கைஸ். எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கணும்னா கூட இந்த பைய கிட்ட காசு கொடுறேன்னு கேட்டு வாங்கினா அந்த அளவுக்கு என்கிட்ட காசே கிடையாது. என்னோட ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது, என்னோட நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது, என் கூகுள் பே பாஸ்வேர்டு மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என் அக்கவுண்ட்ல என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நீ ஒரு கொடூரன். எல்லாமே இந்த பையலுக்கு தான் தெரியும். சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நான் வந்து ஒரு தங்க கூண்டுல போட்டு அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. இல்ல, அப்படி கிடையாது. எதனாலன்னு சொல்லிக்கிறேன்னா, எதனால அப்படின்னா எனக்கே ஜெனரலா அதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது ஒத்துக்கோ. நானுமே என்ன சொல்றேன், நான் ஏதாவது வாங்க போறேன்னா நான் உன்கிட்ட கேட்டுட்டு தானே வாங்குறேன். தண்டமா நான் சொல்ல வரேன். என்னதான் வந்து எல்லா காசையும் நீ தான் வச்சிருந்தாலும் என்ன வேணும்னாலும் என்ன கேட்பாங்க. அப்படிவா வலிக்கு. பட் எனிவேஸ் என்ன மாதிரி நீங்க இருக்காதீங்க. உங்க கையில எப்பவுமே காசு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே நான் அவளுக்கு கொடுக்கதான் செஞ்சேன். ரொம்ப பேசுவா இவ. இரு, கொடுத்தது 2 வாட்டி தொலைச்சிட்டா, 3ஆவது வாட்டி புதுசா அப்ளை பண்ணி மறுபடியும் கையில கொடுத்ததுக்கு தேவையில்லாம தேர் இழுத்து தெருவுல விடுறானே. நான் எங்க வச்சு தொலைச்சுடா, நீயே வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவதான் என்கிட்ட கொடுத்துருக்கா. எனக்கு சொல்லிட்டேன். எனக்கு பிடிக்காது கையில வச்சிருக்கேன். எனக்கு நான் இன்னொன்னு நான்
செலவு பண்றேன்னா என்னோட ஜிபேலயே நான் செலவு பண்ணிப்பேன். அதனால நான் காசு வச்சுக்க மாட்டேன். சோ நீயே வச்சுக்கோ. சரி நானே வச்சுக்கிறேன். டேஷ் கேம் மாட்டலாம்னு ஒரு ஐடியா. ஓகே அது தேவை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதுக்கு ஒரு 20,000 செக் ஏதோ. ஆக மொத்தம் 1 lakhல வெறும் காரை வந்து அவ்வளோலாம் ஒன்றும் பண்ணல. ஜஸ்ட் ஒரு 4 ஸ்பீக்கரு, 2 ட்விட்டரு, அப்புறம் வந்து அந்த மல்டிமீடியா அந்த ஹெட் அது மட்டும் தான் மாத்திரம். அதுக்கு 1 lakh. 1 lakhல ஒரு செகண்ட் ஹேண்ட் காரே வாங்கலாம் தெரியும்ல. ஓ அப்படியா விஷயம்? வாங்கிக்கலாம். இல்ல சொன்னேன். வாங்கிக்கலாம். இல்ல பரவாயில்ல. இல்ல பிரச்சனை இல்ல. இல்ல go take care. I have lot of work to do. சரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டே இன்னைக்கு. ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி நோண்டுற விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அந்த ஸ்பீக்கர் நோண்டி இருக்கிறது அந்த மாதிரி சொல்ல அதை போயிட்டு நம்ம பண்ணுவோம். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இனிமேல் நான் பாட்டு போட்டு கீபோர்ட்ல வாசிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு ஒரே கூத்து தான் போ. இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவே. ஓகே வைரமுத்து இளையராஜாவா? சாரி இளையராஜா தான மியூசிஷியன். சரி ஓகே டன். பழைய ராஜா போங்க. காப்பிரைட் ப்ராப்ளம். ஓகே கொண்ட வீடியோக்குள்ள போலாம். ஓகே நான் வந்து நம்மளோட பழைய சிஸ்டமை காட்டுறேன். அதில் இருக்கிற சவுண்டையும் காட்டுறேன். ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து மெயினாக மாற்றவே போகிறோம். ஸோ நினைக்கலாம் ஒரு சிலர் வந்து என்னென்னா எதுக்காக நம்ம வந்து தேவையில்லாமல் எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு. கரெக்ட். எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு பிடிச்ச காரியங்களில் நம்ம செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. இதை ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. ஸோ நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஆக்சுவலாக டேமேஜே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருங்க வரேன். இதோ தெரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து எப்படி உடஞ்சதுன்னே தெரியலை. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடம்லாம் ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கா, இந்த இடம்லாம் ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கா போயிடுச்சு. அதை தாண்டி பாட்டு எதாவது போட்டோம் அப்படின்னா ரொம்ப கன்றாவியாக இருக்குது. அதையும் போட்டு காட்டுறேன். இப்படி கேட்க நல்லா இருக்கா? இப்போ பாருங்க. அதுவும் ஒரு சைடு தான், லெஃப்ட் சைடில் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. ரைட் சைடில் வந்து கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு. நானுமே அப்படியே சரி ஓட்டிட்டு வேற கார் நம்ம வாங்கிடலாம், புது கார் வாங்கணும்னா அதில் நம்ம சிஸ்டம் அப்கிரேட் பண்ணிடலாம்னு தான் யோசித்தேன். அப்புறம் என்ன தோணுச்சுன்னா சரி நம்ம அது எப்போ வாங்குறோமோ வாங்குவோம். பட் இந்த காரில் நம்ம மாற்ற வேண்டிய விஷயங்கள்லாம் மாற்றிடுவோம். எப்படியும் நம்ம வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறோம், நிறைய ஊர் சுற்றுறோம். ஸோ வந்து பாட்டு நல்ல மியூசிக் சிஸ்டம் இருந்தால் தான் நம்மளுக்கு அப்படியே அதை வைப் பண்ணிட்டு போகிறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் போய் மாற்றுவோம். நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு உங்ககிட்ட நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்ல, நீங்கள் சொல்லணும்ல இந்த மாதிரி பிரச்சனை இல்லைக்கா அப்படின்னு சொல்லணும்ல. அதுக்காக தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல எதனால மாற்றுறோன்னு. இல்லைன்னா இன்னொரு வாட்டி கூட சவுண்ட் வச்சு காட்டுறேன். ரொம்ப கன்றாவியா இருக்கு. ஸோ நம்ம வந்து மாத்திட்டு இதே பாட்டு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஓகே இப்போ ஒரு எப்பிக்கான பண்ணு என்னன்னா, சரி நம்ம கடைசியா ஒரு வாட்டி இந்த ஸ்பீக்கர்ல பாட்டு கேட்கலாம் அப்படின்னு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருந்தா கிட்டத்தட்ட ஒரு பாட்டு ஒரு 7 நிமிஷம் பாட்டு முடிய போகும்போது தான் ரைட் சைட் ஸ்பீக்கரே ஆக்டிவேட் ஆகுது. இப்போ ஒர்க் ஆகுதான் பார்ப்போம். இப்போ ஒர்க்கிங்ல தான் இருக்கு. சரி ஓகே கடைசியா ஒரு வாட்டி இந்த ஸ்பீக்கர்ஸ்ல இந்த சிஸ்டம்ல பாட்டு கேட்டு போலாம். வெயிட்டிங் டைம். கார் பயங்கரமா இருக்குல்ல, BMW. அடுத்து வந்து இந்த கார் தான் நம்ம வாங்கணும். 3 சீரிஸ் இல்லைனா 5 சீரிஸ் இல்லைனா 7 சீரிஸ். தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்றாங்க. இப்பவே தூக்கிட்டு போலாமா? கார் ஓனர் பார்த்தாருன்னா செருப்பால் அடிப்பாரு. ஹோண்டா சிட்டி அவர் கொடுத்துருவோம். ஹோண்டா சிட்டிக்கு மேல என்ன கார் இருக்கு? ஓ அப்ப நீங்களே வச்சுக்கோங்க சாரும்பாரு. அவர் வச்சுக்கிட்டோம், நம்ம வச்சுப்போம். அவருக்கு தான் நம்ம ஒரு பெரிய காரை கொடுப்போம். ஏதாவது அர்த்தத்தோட பேசுறீங்க. ஓகே இதோட இதை பார்த்துக்கோங்க. பிஃபோர் எப்படி இருக்குன்னு, ஆஃப்டரும் இப்படியே தான் இருக்கும். ஏன்னா எந்த சேஞ்சும் பண்ண போறது இல்லை அவுட்டர்ல. இல்ல லூசான்னு கேக்குறேன். இப்படியே தான் இருக்க போகுது. உள்ள மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். உள்ள வந்து மெயினா நம்ம வந்து அந்த சிஸ்டமை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் இந்த சைட்லலாம் வந்து உள்ள டேம்பிங்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து 0 நாலேஜோட தான் வந்தேன். இப்பயும் 0 நாலேஜ் தான். பட் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இதுதான் ஓல்டு ஸ்பீக்கர். உள்ளே கடந்து உருண்டுக்கிட்டு இருந்தது. இப்போ இதுதான் நம்ம மாற்றுறோம். பயங்கர மோசமாக தான் இருக்குது. இப்படி காரை பார்க்கறதுக்கே ஃபன்னாக இருக்குது. ஏதோ அவுத்து போட்டு அம்மனை குண்டியாக இருக்குது. சூப்பர். என்னடா பண்ண போற? இந்த கட்டப்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சார். அரஞ்சனா. இங்க பாரு எப்படி இருக்குன்னு. ஹீட் ப்ரொடெக்ஷன் சன் ஃபிலிம் கிளியர் வியூ. ஆக்சுவலி இங்கே ஒவ்வொன்றையும் பார்க்க ஆசையாக தான் இருக்குது. இன்னும் அப்கிரேட் பண்ணணும்னு பைசா நினைக்கும்போது தான் சரி ஓகே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு தோணுது. ஆதிவாசி அமைக்கி வாசிச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கும் ஏற்றிட்டே போகிறோம். எஸ் இப்போ வந்து நம்ம ஃப்ளோர் மேட் வேறு புதுசாக போட போகிறோம். அப்போ இந்த பிபிஎஃப்லாம் பண்ணலாமா? இவ்வளவு மேல இல்லப்பா. பிபிஎஃப் ஃபேனம் எதுவும் வேண்டாம். நிறைய ஆக்சசரிஸ் இருக்கா எனக்கு தெரிஞ்சு. நம்ம
ஆக்சசரிஸ்க்கு மட்டுமே ஒரு அரௌண்ட் ஒரு 5 to 10 lakhs கிட்ட செலவு பண்ணலாம் போல். அவ்வளோ ஆக்சசரிஸ் இருக்குது. அதான் இப்படி போகுதா? டேஷ் கேம், அப்புறம் 360 கேமரா, இன்னும் நிறையா இருக்குது. 360 போட்டுருவோமா? நம்ம தான் 360 கேமராவே வச்சுருக்கோம். ஓ அப்படி, அதை மேலே எடுத்து மாட்டிடலாம். வேலிட் பாயிண்ட். ஓகே, மேட்டையும் மாற்றிடலாம், ஃப்ளோர் மேட் எல்லாத்தையும். லெட்ஸ் டூ டீப் கிளீனிங். கலரே மாறிடுச்சு பாரு. நம்ம வந்து வண்டியை இவ்வளோ ரெடி பண்ணுறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? நாங்கள் வந்து கூமாப்பட்டிக்கு ட்ரிப்பு போக போகிறோம். இது வேறயா? அதுக்கு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் போகும்போது நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். எஸ், அதனால் வண்டியெல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு போனால் தான் கூமாப்பட்டிக்குள்ளே என்டர் பண்ண விடுவாங்களாம். இல்லைன்னா கூமாப்பட்டி டோல்கேட்லேயே வந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு தட்டி விட்ருவாங்க. அதனால் வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இந்த வண்டி ஓகே தான் நினைக்கிறேன் இப்போது. எஸ் எஸ். சரி, நம்ம வண்டிக்கு தான் ஏதாவது வாங்கக்கூடாது, வயிற்றுக்கு வாங்கலாம்ல. அதுக்கு மட்டும் எவ்வளோ நாள் எனக்கு 10 லட்ச ரூபாய்க்குனாலும் சாப்பாடு வாங்கி போடுங்க அப்படின்னு கேட்பேன். 20 லட்சத்துக்கு கூட சோறு சாப்பிடலாம். தீனி பண்டாரா 8,000 ரூபாய்க்கு வண்டி. அது வண்டியே இருக்கும்டா. இது வந்து போயிடும். நம்ம நல்லா இருந்தா தானே நம்ம வண்டிக்கு வாங்க முடியும். ஓகே, யூ காட் சம் வேலிட் பாயிண்ட். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. லெட்ஸ் கோ, போயிட்டு வயிற்றுக்கு எதனா போடுவோம். ரெண்டு ஸ்பீக்கர் மாட்டிட்டாங்க. ஆக்சுவலா வந்து நாங்க போய் வண்டிக்குள்ள ஏறி உட்காந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருந்தோம் எப்படி இருக்கு அப்படின்னு. எங்களுக்குனே பாட்டு போட்டாங்களா, என்ன பாட்டு போட்டாங்கன்னு தெரியல. அந்த பாட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்களை திட்டுறாங்களா இல்ல அதை தான் போட்டு செக் பண்ணுவாங்களானே தெரியல. நாங்க அப்படியே இறங்கி வந்துட்டோம். போயிட்டு நம்ம மறுபடியும் ஏதாவது சாப்பிடுவோம். மீண்டுமா ஏன்னா இவன் சொன்ன மாதிரி நம்ம வயிறுக்கு தான் ஆக்சசரிஸ் நிறைய தேவை. அதனால நம்ம போய் சாப்பிடுவோம். ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காரு, கூப்பிட மாட்டாங்களா அப்படின்ட்டு. என்னன்னா கண்ணில் ஷின்சான் மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க போல. இல்ல, என்னையும் சேர்த்துக்கிட்டாங்கன்னா நானும் ஜாலியா விளையாடுவேன். தேவையில்லை, ஆனா சேர்த்துக்க மாட்டாங்க என்ன. ஆமா, என்ன இந்த பண்ண சின்ன பசங்க எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கேன், சீனியர்ஸ் எல்லாமே போயிட்டு கிரிக்கெட் விளையாடுவாங்க இல்ல ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. எங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. சேர்த்துப்பாங்க எப்ப தெரியுமா? சேர்த்துக்கிட்டு என்னன்னா பந்து வந்து எங்கேயாவது அடிச்சு விட்டுருவாங்க. போய் எடுத்துட்டு வா அப்படின்ட்டுருவாங்க. ஏன் இந்த ஸ்ட்ரீட்ல எல்லாம் விளையாடும் போது போய் இந்த டிச்ல எல்லாம் விழும் தெரியும், சாக்கடையில விழுறதெல்லாம் அதெல்லாம் நாங்க தான் போய் எடுக்கணும். அதுக்கு மட்டும் எங்களை யூஸ் பண்ணுவாங்க. அந்த வேதனை இருக்கே, வேதனை. அங்க போது சன்னா மூணா காடா பிளஸ்ஸான்னு சொல்லிட்டு ஏதோ கேட்டுட்டு இருக்காங்க. வாவ், அந்த பாட்டு தான் மண்டபுல ஓடிக்கிட்டே இருக்கு. நடுவுல ஏதோ சொன்னீங்களா? என்ன பார்த்தவன் எப்படா சொல்லுவான்? தடையிட்டு முடியலாம். அது தப்பு. ஸோ இதுதான் டேம்பிங். இது வந்து என்னென்னா உள்ளே வந்து அந்த வைப்ரேஷன், அந்த டும்னு கேட்கும்ல, அந்த இதை வந்து கட் பண்ணுறதுக்காக இதை போட்டுறாங்க. ஆக்சுவலாக இது வந்து 2ஆக ஓட்டலாமா, டோருக்குள்ளே ஒன்று, அந்த இந்த சைடில் ஒன்று. நான் வந்து காஸ்ட் கட்டிங் காரணமாக இந்த சைடு மட்டும் ஓட்டுறேன். வேணும்னா நம்ம டபுள் சைடு ஓட்டிக்கலாம். முகநாத கோபாலகிருஷ்ணா ஸ்பீக்கிங். என்ன பண்ணிட்டு வந்தீங்க? பேட்டரி டவுன் ஆகிடுச்சான், பேட்டரி மாற்றணுமா. சபாஸ் மாமா. முடிவோட தான் இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். 5 வருஷமா நம்ம வந்து எதுவுமே பண்ணலாம்னா அப்படிதான்டா இருக்கும். 5 வருஷமா எதுவுமே பண்ணணும், அதுக்கு 5 வருஷத்துக்கு சேர்த்து ஒரே வருஷத்துல பண்ணக்கூடாது. என்னடா ரிவர்ஸ் கேமரா ஒர்க் ஆகல? ஐயோ, அடுத்த செலவு ஃப்ரெண்ட்ஸ். வாயில வசம்ப வச்சு தேய்க்க. ரிவர்ஸ் கேமராவும் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். நான் வச்சிருக்கோம் லாஸ்ட்ல வந்து என்கிட்ட காசு இல்லை. ஆமாம், அவர்கிட்ட போயிட்டு ஓகே எல்லாத்தையும் மாட்டி கொடுத்ததுக்கு நன்றி, ஆனால் இப்போ என்கிட்ட காசு இல்லை, ஒரு 12 மாசமா வந்து இஎம்ஐயாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துடலாம். நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது, என்ன தெரியுமா? இதை வந்து அழகா திறந்து இப்படி அழகா இப்படி மூடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஈவன் நம்ம குண்டு அடிக்கல அடியில ஏன் நம்ம வண்டியிலே இதே கறக்கலாமா? நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு கார் லவர்ஸ்லாம் அதை பார்க்கும்போது எவ்வளோ காண்டாகும் தெரியுமா?
விடிய காத்தால வந்தோம், இருட்டோட போகிறோம். வேலை இன்னும் முடியல, 2 நாள் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளில் அரை நாளில் முடியும்னு வந்தோம், 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ வந்து இன்னொரு நாள் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. இது பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடிங்க? இல்லையே. ஆக்சுவலாக இதை ஆன் பண்ண உடனே செம்மையா இருக்கும், நான் காட்டுறேன். எப்படி இப்படியே நிற்கும், செம்மையா இருக்கும், பார்க்கறதுக்கே அழகா பயங்கரமா இருக்கும். வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல்ல. யூடியூப் இருக்கு, இனிமேல் நம்மளோட சேனல்ல நம்மளே இதுல பாத்துக்கலாம். கலக்குப்பா கலக்கு, எல்லாமே இங்க இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? சரி ஓகே, நான் வந்து பாட்டு போட்டு காமிக்கிறேன். ஆனா நான் என்ன பண்றேன், வீட்டுக்கு போயிட்டு குண்டை ஏத்திட்டு காட்டுறேன். அது வரைக்கும் நம்ம பாட்டு கேட்க வேணாண்டா. பாசம் மேல அவதான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். நீங்க செக் பண்ணிட்டோம், அது வேற கதை. ஆனா குண்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கணும் இந்த பாட்டு. ஐ மீன் இந்த சிஸ்டம்ல அவதான் ஃபர்ஸ்ட் உட்காந்து ஃபர்ஸ்ட் கேட்கணும். குண்டு இது உனக்காக தான் குண்டு, உனக்கு தான் வந்து பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வீட்டுல போயிட்டு அவளை வண்டியில ஏத்தி அவளுக்கு போட்டுட்டாங்க. நானே என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி நானே மியூசிக்கு போடும் நிலைமை. என்னடி வாய்ஸ் இது? வீட்டுல போயிட்டு எப்படா அவளுக்கு பாட்டு போட்டு காமிப்போம், இந்த மியூசிக் சிஸ்டம் என்ஜாய் பண்ணுவோம், உங்களுக்கும் அதை காட்டுவோம். நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ குண்டை போய் கூப்பிட்டு வந்து அவளுக்கு மியூசிக் போட்டு காட்டுவோம். அவன் வந்து நிறைய பாட்டு கேட்கறதுல டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றான். அதனால கண்டிப்பா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து இன்னொன்னு கூட நினைக்கலாம், என்னடா வெறும் ஒரு பாட்டு சிஸ்டமா மாட்டிட்டு இந்த வரத்து வரியே அப்படின்னு. அது வெறும் பாட்டு சிஸ்டமாவே இருந்துட்டு போட்டுமே, ஒரு சின்ன விஷயமாவே இருந்துட்டு போட்டுமே. பட் நம்ம எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ணுவோம். நம்மளோட விஷயத்தை என்ஜாய் பண்ணாம வேற யாரும் என்ஜாய் பண்ண போறாங்க? லைஃப் அவ்வளவுதாங்க, அடுத்த நொடி என்ன ஆகும்னே தெரியாது. அதனால ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, என்ன நடந்தாலும் சரி என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாஸ். வா குஞ்சு வா குஞ்சு, காலையில இருந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். Is it bro you missed me, huh? அப்ப நீ மிஸ் பண்ணல. அதெல்லாம் பண்ணேன். இப்படியே மாறிடுமா? ஆமா, அப்படின்னா எப்படி நீ மாறும் நினைச்ச? நான் சும்மா சவுண்ட் மட்டும் மாறும்னு நினைச்சேன். சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. ஆப்பிள் கார்ப்ளே, ஆப்பிள்னா எனக்கு புரியல. ஆப்பிள்னா ஆப்பிள், இது டிவைஸ் ஆப்பிள் டிவைஸ். Just 65,000 இது மட்டும். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். இவ்ளோ தேவையாடா? இவ்ளோ காஸ்ட்லி? ஆனா செம்ம சீனா இருக்கு. சரிடா சரி. யூடியூப் இருக்கா? ஆமா. டோட்டல் காஸ்ட் வந்து 1,25,000 rupees only. நீங்க தானே ஓகே சொன்னீங்க. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். மண்டே போய் மாத்திரம். இவன் எப்படி தெரியுமா, இவனுக்கு நான் காசு செலவு பண்ண எனக்கு எங்க சந்தோஷமா இருக்கும் தெரியாதுடா. இவன் கூட மாலுக்கு போனா எல்லா பெரிய பெரிய கடை நீ வேற கேரட் லைன் அப்படின்னு டைமண்ட் ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் வந்து இருக்கிறதுலே 1,00,000 ரூபாய்க்கு மேல இருக்கிறத மட்டும் தான் அந்த கடை மட்டும் தான் காட்டுவோம். நான் சொல்லுவேன், இல்லடா எனக்கு தெரியும் உள்ள போனா எனக்கு ஏதாவது புடிச்சிரும்ன்றதுனால நான் வேணாடா நான் வரல, ப்ளீஸ் ஒரு மட்டும் அங்க உள்ள போய் நான் உங்களுக்கு டூர் மட்டும் காட்டுறேன் அப்படிமா. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. ஆனா என் விஷயத்துல அவன் எதையுமே நம்ம வாங்க விடல தெரியுமா. நான் எது பண்ணாலும் வேண்டாம். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ ஒரு செலவு பண்ற பைத்தியக்காரன், நான் செலவு பண்ணாத பைத்தியக்காரன். உனக்காக நாங்க பாட்டு கூட கேட்காம நான் பாடிட்டு வந்தேன். அட கன்றாவியே, காது வலிக்குதுடா. நான் பாடிட்டு வந்தேன். சரிடி அழகு புள்ள. ஏன் தெரியுமா, இத நீ தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு டெஸ்டுக்கு போட்டாங்க. அது வேற கதை. பாட்டா இல்ல, இத நீ நோண்டறது நீ தான் ஃபர்ஸ்ட் நோண்டணும்னு நான் உனக்காக எடுத்துட்டு வந்த பாத்தியா. என்னடா அந்த கூற மாதிரி ஒரு சவுண்ட் எனக்கு தெரியும். ராமிஜான தான் தேடுவேன், எனக்கு தெரியும். முதல் முறை பள்ளியில் உன்னை பார்த்ததும் விழுந்தேன், முகநூலில் நீ பேச என்னை நான் மறந்தேன், அடமெல்ல நாமும் தினம் பேசி பழகிட. நம்ம செட் எப்படி சவுண்ட் கிளியுதா? கிளியுது காதல் நானும் ஒன்றை ஒரே எந்த நோயில் தானும் கை கோர்த்து செல்வான். 2 hours later. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, நான் முழுகிட்டேன் பாட்டுலயே. இருந்துச்சு பாட்டு. எப்படி சூப்பரா இருக்குல்ல, ஃபுல் சிஸ்டம் சூப்பரா இருக்கு நிஜமா. ஆனா கொஞ்சம் காசு ஸ்டில் ஐ ஃபீல் இட்ஸ் டூ மச். JBL ஸ்பீக்கர் வாங்கி வச்சாலே அது என்ன ஒரு 1000 ரூபாய் தான் வரும். இதை எடுத்து இப்படி இது உங்க ஊர்ல 1000 ரூபாயா? 3000 ரூபாவா? 6000 ரூபாய். 6000 ரூபாய் பரவாயில்ல. ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி வச்சிருந்தோம். மூளை
65,000 ரூபாய் சிஸ்டம் மட்டும் கிடையாது, இந்த சிஸ்டம், இந்த ஸ்பீக்கர்ஸ், ஆமா அது கண்டிப்பா. அப்புறம் அந்த இது பேர் என்ன, கூலிங் ஸ்டிக்கர். கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கியா? ஆமா, சொல்லவே இல்ல. இது 24 ஹவர்ஸ்க்கு இறக்க கூடாது. கூலிங் ஸ்டிக்கர்னா இது வந்து எனக்கு பெட் எதுவும் ரெடி பண்ணிருக்கியா கார்ல? நான் வரும்போது தூங்குறதுக்கு எனக்கு தான் ஒரு பெட் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 12 வருஷம் முன்னாடி. இன்னும் மேட் ஆர்டர் பண்ணிருக்கு. அப்புறம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டேஷ் கேம் ஆர்டர் பண்ணிருக்கு. மூடிட்டு இருக்க மாட்டேடா. அது தனி காசு, அது 65,000 ரூபாய்க்குள்ள கிடையாது. போய் தொலைங்க, ஏதோ சந்தோஷமா இருந்தா சரி. சூப்பரா இருக்கு குண்டு, நல்லா இருக்கு. பாரு நான் மறுபடியும் இம்ப்ரெஸ் பண்றேன். இந்த வானர கூட்டம் வந்துருச்சுங்க, வானரத்துக்கு காட்டுவோம். ரியல் வானரமா இருக்காரு. ஒரு செகண்ட் எப்படி இருக்குல்ல, எல்லாமே பண்ணிக்கலாம். யூடியூப் பார்க்கலாமா, பார்க்கலாம், நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கலாம். அது சீத்தா பாருங்களே. எப்படி இருக்கு சவுண்ட்? கிளியரா இருக்கு தெரியுதா? பீட் எப்படி இருக்கு, பேஸ்? இந்த பாட்டு தான் நான் உங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம்ல போட்டு காமிச்சிருந்தேன். இப்போ அதே பாட்டு இங்க போடுறேன். செம்மையா இருக்கு, செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். இன்னொரு 30,000 நீ கொடுத்தேன்னு வச்சுக்கேன், பேஸ் பூஸ்டிங் நாங்க போட்டுருவோம். பேஸ் அண்ட் ஆம்பிளிஃபயர் வேற லெவல்ல இருக்கும். பேஸ் வீட்டுக்கு அடியில பேஸ் நிறைய இருக்காங்க, போய் உட்கார்ந்து வைத்தியம் முடிச்சிட்டு போட்டுருக்கு பாவம். இவ்வளவு செலவு பண்ணி ஸ்பீக்கரை செட் பண்ணிட்டு இது நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதேடா. இது ஒரு அநியாயம் உண்டு. இந்த ஏஐல தான் ஒரு காண்டு. ஏஐ கிடையாது, இது வந்து அசிஸ்டன்ட். மாரி ஆனந்தி, மாரிஸ் ஆனந்தி பாய். ஒரு மணி நேரமா சொல்றோம், வரல. வீடியோ எடுக்கும்போது வந்துருச்சு, கரெக்டா தான் வந்திருக்கு தமிழ் வெர்ஷன். இவ்வளவு நேரம் வந்து அதுகிட்ட நான் போராடிட்டு இருக்கேன். நான் வந்து மாரி டு ஆனந்தி அப்படின்றேன். கண்ணம்மா ஒன்ன இன்னொரு வாட்டி மாரிஸ் ஆனந்தி அப்படின்ற ஏதோ மேரி சாங்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு ஓடுது. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அநியாயம் பண்ணி ஒழுங்கா கேட்டு பார்த்தல, என்ன திட்டின உடனே அதுக்கு வந்து ஒத்துக்கல. அதுவே இல்ல அவரை திட்டாதீங்க, அவர் ரொம்ப பாவம் அப்படி சொல்லிட்டா கரெக்டா பாடிச்சு. அப்படிதான் வீடியோ எடுக்கிறோம், பல்பு கொடுக்குது.